அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் உள்ள கிரகநிலைகள்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. ருச்சக யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருக்காரு. பஞ்சமகா புருஷ யோகத்தில் செவ்வாய் தரக்கூடியது ருச்சக யோகம். செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு ருச்சக யோகம் செவ்வாய் பகவானால ஏற்படுது. அடுத்தது 8ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு 8ஆம் இடத்துல இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அதே போல செவ்வாய் முதல் 20 நாட்கள் நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சியா இருப்பாரு. 20ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அடுத்தது 9ஆம் இடத்துல புதன் சுக்கிரனுடைய கன்ஜக்ஷன் இருக்கும். மேலும் இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது புதன் இந்த மாதத்துல நமக்கு கிட்டத்தட்ட 3 முறை பயிற்சி ஆயிடுவாரு. அதாவது பிகினிங்ல நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பாரு. அடுத்து இந்த மந்த்ல 4ஆம் தேதி ரிஷபத்துக்கு வக்ரத்துல பயிற்சி ஆவாரு. மீண்டும் 17ஆம் தேதி மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனை தொடர்ந்து 22ஆம் தேதி கடகத்துக்கு பயிற்சி ஆவாரு. அதே போல சுக்கிரன் இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு. கரெக்டா 8ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. இதுல நம்ம மெயினா பாக்குறது குருவோட கன்ஜக்ஷன் ஆயிடுவார். சோ இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போ அந்த ஜூன் மாத ராசி பலன் நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த மாதத்துல துலாம் ராசிக்கு நம்முடைய ராசிநாதன் பாகியஸ்தானத்துல அப்புறம் 10ஆம் இடம், இந்த 2 ஸ்தானத்துல தான் சஞ்சாரம் செய்ய போறாரு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த வருத்தம், கவலை, குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் இருந்த பய உணர்வு, கவலை உணர்வு இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து தொழில் சிந்தனையும் உத்தியோக சிந்தனையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிலாம் வரும். அதே போல இந்த மாதத்துல வேலையில மாற்றம் செய்யலாம், வேலையை மாற்றம் செய்து புதிய வேலைக்கு ஏதாச்சும் போகலாம் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு ஊற்று எடுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனால் நல்லா இருக்கும்னு தோண ஆரம்பிக்கும். அந்த வேலை செய்கிற அந்த சிந்தனை, வேலைக்கு போகிற சிந்தனைலாம் நிறைய பேருக்கு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கான முயற்சிகளை நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கானா தாராளமாக இருக்கு, முயற்சி பண்ணலாம். அடுத்தது ஆல்ரெடி நீங்கள் ஒரு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதில் ரொம்ப சுமையாக இருக்குது, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னா அது இந்த மாதிரில சரியாயிடும். குரு பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துல பதியுது. எனவே வேலையில நீண்ட நாளா இருந்த சுமை அமைப்பு, போட்டிகள், பொறாமைகள், பிரச்சனைகள், சக ஊழியருடைய இருந்த கருத்து போராட்டம், மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகுது. குறிப்பா 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு வேலை ரீதியா இருக்கக்கூடிய கடுமையான சுமைகள் எல்லாம் குறைஞ்சிரும். வேலையில ஒரு நிம்மதி அமைப்பு அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்தது வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு 15ஆம் தேதிக்கு பிறகு கிடைச்சிரும். ஸோ ட்ரை பண்ணலாம், முயற்சி செய்தால் சுப செய்தி உண்டு. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா நம்ம பார்க்கும்போது தொழில் சிந்தனை நிறைய பேருக்கு வரும். கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணுவோம், கடன் வாங்கி பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜிலாம் வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம், நேரம் நல்லா இருக்கு. பட் கடன் சிந்தனையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெருசா கடன் வாங்கி நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேங்கிறது அட்வைசபிள் கிடையாது. பட் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டார்ட் அப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு நேரம் நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு உருவாயிடும். ஏன்னா குரு நமக்கு ஜீவனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, உச்சமாகிறாரு. தொழில் சிந்தனை வலிமை அடையும். நிறைய பேர் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா கடனை அதிகப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. கடனை அதிகமா வாங்கி பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கையில இருக்கிறத வச்சு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க, அது நிச்சயமா growth ஆகும். அடுத்து தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மேன்மை உண்டு. அது சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த வாய்ப்புகள்லாம் தேடி வரும். நிறைய பேருக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகுது. ஏன்னா சூரியன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ரொம்ப நல்ல விஷயம். எனவே இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். சம்பள உயர்வு, பதவி மாற்றம்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியா ஒரு நல்ல மேன்மையும் உண்டு. முதல் 15 நாள் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். பொருளாதார ரீதியா கைக்கு வர வேண்டிய பணம் தாமதமாகும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில நெருக்கடி அமைப்புகள் முதல் 15 நாட்கள்ல இருக்கும். ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வந்துடும். கைக்கு வர வேண்டிய பணம்லாம் கைக்கு சேர்ந்துடும். அதை நான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா பாக்குறேன். எனவே பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்கு. தொழில், உத்தியோகம் இது ரீதியாகவும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல நம்ம பாக்குறது காதல் உறவு, திருமண முயற்சி இதெல்லாம் சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 5ல ராகு இருக்கிறது அந்த
அளவுக்கு நல்லது இல்லை. காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு குழப்ப அமைப்பு வந்துடும். காதல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வருத்தம், கவலை, குழப்பம், ஒரு மாதிரி கோப உணர்வு, எரிச்சல் உணர்வு இந்த மாதம் தூண்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனவே காதல் உறவுல கொஞ்சம் கவனம் தேவை. அனுசரித்து போகணும். சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தாம ஈகோ காட்டாம செயல்படுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 5ல் ராகு இருக்கிறது, குரு பார்வை இல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி காதல் உறவு சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி குழப்பத்தை உறுதியா கொடுத்துரும். ஸோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதம் திருமண முயற்சிக்கு சாதகமா இருக்கு. 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. குடும்பத்துல திருமண சுபகாரியங்கள் சம்பந்தமா பேச ஆரம்பிப்பாங்க. திருமண முயற்சிகள்ல சுப செய்தி உண்டு, தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த நேரம் திருமண முயற்சிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. முதல் 20 நாட்களுக்குள்ள நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள்ல சுப செய்தி கிடைக்கும். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலரா பெருசா ட்ரபிளா தெரியல. முதல் 20 நாள் மன வாழ்க்கையில எந்த குழப்பமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சாதகமா இருக்கு. 20ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் கவனம் தேவை. 20ஆம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 20ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை, இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படணும். ஏன்னா செவ்வாய் அஷ்டமத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் 20ஆம் தேதிக்கு பிறகு. அது பேச்சு சம்பந்தமான விஷயங்களை வாக்குவாதத்தை அதிகப்படுத்தும், அல்லது வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் இடர்பாடுகள், பிரச்சனைகளை கொடுத்து வருத்தத்தை கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல கவனம் தேவை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ல் ராகு இருக்கிறது புத்திர பாகியத்தில் தடை அமைப்புகளை கொடுக்கும், தாமத அமைப்புகளை கொடுக்கும். இந்த மாதம் புத்திர பாகியத்துக்கு சாதகமாக இருக்கானா முயற்சி பண்ணலாம். ஏன்னா புத்திரகாரகன் உங்களுக்கு உச்சமாகிறாரு. ஸோ ட்ரை பண்ணலாம். ஆனால் சூப்பர் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியல. நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகளோட ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்தி தேடி வரும். ஸோ முயற்சி பண்ணலாம், ஆனால் தாமதமாகி கிடைக்கும். ஆனால் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம், ட்ரை பண்ணுங்க. அடுத்த பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயம், மன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மன ரீதியாக ஒரு கவலையோ, ஒரு குழப்பமோ, ஒரு பிரச்சனையோ பற்றி கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம். தூக்கம் வராது, நேரம் கடந்து சாப்பிட்றது, நேரம் கடந்து தூங்குறது இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரொட்டீன்லேயே ஒரு மாதிரி குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஸோ அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நீங்கள் செயல்படணும். அதே போல் இந்த மாதத்தில் பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து ரிலேட்டடாக ஒரு சில பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் நீங்கள் வாய்ப்பு அதிகம். அதில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக ட்ரபிளாக தெரியல. 4ஆம் அதிபதி 6ல் இருக்காரு, ஆனால் குரு பார்வையில் வந்துடுறாரு. கல்வி ரீதியாக இருந்த தடை, தாமதம், பிரச்சனை, குழப்பம் எல்லாம் சரியாயிடும். கல்வி ரீதியாக இருக்கிற குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். நிறைய பேருக்கு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கல்விக்காக இடம் பெயர ஆரம்பிப்பீங்க, இடம் மாறி புகழடைய ஆரம்பிப்பீங்க. எனவே கல்வியில உயர்வு உண்டு. கல்வியில இருந்த தடை, தாமதம் விலகுது. கல்வியில இருந்த குழப்பங்கள் சரியாகுது. ஸோ மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் இருக்கு, எதுவும் குறையா இல்லை. அடுத்தது வண்டி, வாகனம், வீடு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் சரியாயிடும். நிறைய பேர் லோன் வாங்கி வீடு வாங்குவாங்க, லோன் வாங்கி வண்டி, வாகனங்கள் வாங்குவாங்க. அசையும் அசையா சொத்துக்கள் ஏதாச்சும் லோனை கிரியேட் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான முயற்சி செஞ்சீங்கன்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது கடன் சுமை இருக்கு, பெருசா கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த கடன் சுமையை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. ஸோ அதுலேயும் இந்த மாதத்தில் வெற்றி உண்டு. அடுத்தது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நான் கொடுக்குற வார்னிங் பாயிண்ட் எதுனா ஹெல்த், தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் சூரியன், அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோன்னா நமக்கு செவ்வாய் அஷ்டமத்துக்கு போறாரு. அது நல்லது இல்லை. ஸோ உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். தேக ஆரோக்கிய ரீதியாக அலட்சிய மனநிலை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தமான உபத்திரங்கள் நீங்கள் வாய்ப்பு இருக்குது, கவனமாக செயல்படணும். அடுத்தது இந்த மாதத்தில் கண் பல் உபாதை வராமல் பார்த்துக்கோங்க. கண் சம்பந்தப்பட்ட, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான உபத்திரம் உறுதியாக இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம், 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கு. இப்போ 7ஆம் இடமும் ஃபில் ஆயிருக்கு. அப்படியே வரிசையாக கிரகங்கள் இருக்கு. கால சர்ப்ப தோஷத்தில் கிரகங்கள் எல்லாம் மாட்டிக்குது. வயிறு சம்பந்தமான உபத்திரம், தேக நலனில் ஒரு மாதிரி கவலை, வருத்தம் இதெல்லாம் நீங்கும். கிரகங்கள் எல்லாம் பார்த்தோன்னா கால சர்ப்ப தோஷத்தில் மாட்டிருக்கு. ராகு கேதுவோட பிடியில் இருக்கு. எதையும் டக்குன்னு உங்களால செய்ய முடியாது. அதுக்கு உங்க உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது, உங்க மனசு ஒத்துழைப்பு கொடுக்காது. எல்லாம் தாமதமாகி நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலசர்ப்ப தோஷத்திலேருந்து முதல்ல கிரகங்கள் எல்லாம் வெளில வரணும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேக நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கண் பல் உபாதை சம்பந்தப்பட்ட விஷயம், உணவு முறை சம்பந்தப்பட்ட விஷயம், இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. முக்கியமாக தியானமும் மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்க.
பிராணாயாமம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டோடு அந்த நாளை நீங்க தொடங்கி முடிக்கிறது ரொம்ப நல்லது. ஓவராலா அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு கெரியர் வைஸா எதுவும் பெருசா குழப்பமா தெரியல. வேலை, உத்தியோகம், தொழில் இதுல ஓரளவுக்கு நல்ல மாற்றம் உண்டு. 15ஆம் தேதிக்கு பிறகு அது ஒரு சுப மாற்றமா மாற ஆரம்பிக்குது. அது வரைக்கும் கவனம் தேவை. பொருளாதார ரீதியாகவும் பெருசா நெருக்கடி அமைப்புகள் எல்லாம் 15ஆம் தேதிக்கு பிறகு சரியாகுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிரச்சனை இல்லை. திருமண முயற்சிக்கும் சாதகமா இருக்கு. மன வாழ்க்கையில 15ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். குறிப்பா 20ஆம் தேதிக்கு பிறகு கூடுதல் கவனம் தேவை. 15ஆம் தேதியில இருந்து அந்த கவனத்தை நீங்க செலுத்த ஆரம்பிச்சிடணும். அடுத்தது தந்தை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் இருந்த வருத்தங்கள் சரியாகுது. தாயார் சார்ந்த விஷயம் அதுல இருந்த வருத்தமும் சரியாகுது. அவங்களுடைய ஆதரவுலாம் கிடைக்குது. காதல் உறவு, பூர்வீக சொத்து, உங்களுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இந்த மாதத்துல எடுத்துக்கணும். இதை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கிட்டா போதும். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய அமைப்பை வச்சு இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், மேலும் தசா புக்தி அந்தரம். உங்க ஜனனகால ஜாதகத்துல அஷ்டவர்க்க பரல்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுல அந்த பரல்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த அமைப்பு, ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்துல ஒரு குறிப்பிட்ட பரல் வாங்கியிருக்கும். அந்த பரல்களுக்கு தகுந்தாற் போல அந்த கோச்சார பலன்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் உறுதியா நீங்கும். எனவே 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்னாக்கா உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜென்ரலா ஒரு சில அவேர்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல யோக தசை நடக்குதான்னு செக் பண்ணுங்க. ஒரு யோக தசை உங்களுக்கு யோகமான காலம் அல்லது சாதகமான காலம் அப்படின்னாக்கா இந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த சுப பலன்கள் உங்களுக்கு அப் டு 50% மேல வேலை செய்யும். சாதகம் இல்லாத காலமா இருக்கு, அவயோக தசை நடக்குது, இது போராத காலமா இருக்கு அப்படின்னாக்கா இதில் சொல்லப்பட்டிருக்க அந்த கெடுபலன்கள் கொஞ்சம் அதிகமா வேலை செய்யற மாதிரி ரியாக்ட் ஆகும். எனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தசா புக்தி அந்தரம் போது, உங்க ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல குரு பயிற்சி பலன்கள் தெளிவாக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நம்ம சேனலில் ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லை, என் ஜாதகத்தை பற்றின ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நாங்கள் ஒரு 50 பக்கம் கொண்ட ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்கள் பிறந்த கரணம், யோகம், உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான எண் எது, நீங்கள் எந்த உலோகம் அணிகிறது உங்களுக்கு சிறப்பு, அடுத்தது உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டம், நவாம்ச கட்டம், அது போக வர்க்க சக்கரங்கள் நிறைய இருக்கு. D1, D2, D3, D4, D5, D6, D7, D9 நிறைய வர்க்க சக்கரங்கள் இருக்கு. அந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் உங்களுக்கு நாங்க தொகுத்து கொடுத்துருவோம். தொகுத்து ஒரு காம்போவா கொடுத்துருவோம். இதோட வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், எந்த டேட்ல என்ன தசை வரும், எந்த டேட்ல என்ன புத்தி வரும், எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும், அது தெளிவா உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம், ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துருவோம். அதே போல உங்களுடைய வாழ்நாள்ல வரக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, இப்படி சனியுடைய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்ப வருது, எந்த வருஷத்துல வரும், எந்த டேட்ல வரும், அந்த சமயத்துல நம்ம எந்த உலோகம் அணிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, நம்ம கையில என்ன மாதிரி ரிங்க் நம்ம போட்டுக்கிட்டா அந்த பாதிப்பு குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெமெடி ஒரு சாட்ல நாங்க கொடுத்துருவோம். அந்த காலத்தையும் அந்த சனியுடைய பீரியடையும் நாங்க குறிப்பிட்டு அதுக்கு என்ன உலோகம் அணிஞ்சா நல்லது அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு கணிச்சு கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், ரொம்ப ஜெனரல் ப்ரெடிக்ஷனா இருக்கும். அப் டு உங்களுக்கு ஒரு 70% மேல பொருந்தி வர மாதிரி ஒரு தெளிவான ஒரு காம்போல உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்துருவோம். ஜெனரல் ப்ரெடிக்ஷனா உங்களுக்கு சின்ன ஒரு அவேர்னஸ் கொடுத்துருவோம். அது உங்களுக்கு 70% மேல கண்டிப்பா பொருந்தி வரும். அதில் உங்களுடைய குணநலன், எதிர்காலம், உடல் ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை, பரம்பரை சொத்து, பயணம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய தொழில், இப்படி செப்பரேட்டா ஒரு சில டாபிக்ல நாங்க எடுத்து தேவையான அளவுக்கு ஒரு சில குறிப்பிட்ட பலன்கள் உங்களுக்கு நாங்க தொகுத்து கொடுத்துருவோம். மேலும் 12 பாவாதிபதி 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன் கொடுத்துருவோம். முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல இந்த கிரக சேர்க்கைக்கான பலன், என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, சேர்க்கைனா யோகம், என்னென்ன ராஜ யோகம் உங்களோட ஜாதகத்துல இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கறத ஒரு டீப்பா ஒரு கிளியரா ஒரு காம்போ உங்களுக்கு கொடுத்துருவோம். மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பலன், உங்களுடைய ராசிக்கான பலன், உங்களுடைய லக்னத்துக்கான பலன், இப்படி A to Z தேவையான அத்தனை பலன்களையும் ஒரு குறிப்பிட்ட காம்போல உங்களுக்கு நாங்கள் தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுடைய தேவைக்கு அதிகமாக அத்தனை இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். A to Z ஒரு தெளிவான ஜாதகம் வேணும்,
அப்படின்னா A to Z எல்லாமே அதில் தொகுத்து கொடுத்துருவோம். இது இந்த சர்வீஸ் யாருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்கிட்ட தெளிவான ஜாதகம் இல்லை, எப்பயோ எழுதின ஹேண்ட் ரைட்டனில் எழுதின ஜாதகம் தான் இருக்குது. திருக்கணித பிரகாரம் என்கிட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம 50 பக்கம் கொண்ட ஒரு PDF கொடுத்துருவோம். சிங்கிள் பேஜ் PDF, ஒரே பக்கத்தில் உங்களுடைய ஜாதகத்தை தொகுத்து தெளிவாக ராசி கட்டம், நவாம்ச கட்டம், நடப்பு தசா புத்தி, இதை நாங்கள் வந்து ஒரு தொகுத்து ஒரு காம்பினேஷனாக ஒரு சிங்கிள் பேஜில் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது இல்லாமல் 50 பேஜ் PDF உங்களுக்கு தனியாக வந்துடும். இது தமிழ் மற்றும் ஆங்கிலம், இந்த 50 பக்க PDF வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே வந்துடும். ஸோ இந்த சர்வீஸ் வந்து தெளிவான ஜனனகால ஜாதகம் என்கிட்ட இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் PDFன்னு மட்டும் ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை முழுமையாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.